வணக்கம். கேப்டன் அவர்கள் 20 வருடமா திமுகவை எதிர்த்து பெரிய அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு சார். ஆமா, ஆனா இன்னைக்கு அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவோட கூட்டணி வச்சு எப்படி பாக்குறீங்க? சத்தியமா நாங்க இதை வெறுக்கிறோம். ஏன்னா அந்த மனுஷன் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்ட ஒரே தனி மனிதன். எம்ஜிஆர் சாவில் அவர் என்ன சொன்னாரோ அதே அன்னைக்கு அவர் சேர்த்து சாதிச்சாரு. அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன செய்யணும்னு வழிமுறை திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து சட்டசபையில எதிர்த்து பேசும்போதே அவருக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவரை ஒதுக்கிட்டு தனியா இது பண்ணும்போது இந்த அம்மா குரல் கொடுத்துட்டு இருந்த அம்மா இன்னைக்கு போய் அது சேர்ந்தது. சத்தியமா 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 விஜயகாந்த் ஓட்டெல்லாம் எங்களுக்கு போட முடியும் இஷ்டம் கிடையாது. சார், நன்றி, வணக்கம். கேப்டன் திமுக திட்டாத திட்டு இல்ல சார், பேசாத பேச்சுல வடிவேல் எடுத்துக்கோங்க. ஆமா இவ்வளவு தன் ஒரு பொதுமக்கள் நீங்களே இவ்வளவு கோபமா இருக்கீங்க. ஆமா, தன்னுடைய கணவனை இவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காங்க. இவங்க எப்படி சார் போய் கூட்டணி வச்சிருக்காங்க? அடகு வச்சு வித்துட்டாங்க. ஒரே பதில், அடகு வச்சு வித்துட்டாங்க. பணத்துக்காக எதையும் செய்ய தீ தின்ற கூட்டம். போதுமா? இதுக்கு மேல எனக்கு தூண்டாட்டீங்க.